Hi guys, this is Sayed. Today I am going to explain again basic Excel formula. Okay. Yesterday I posted on basic Excel formula. இன்னைக்கு நம்ம basic Excel formula தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So first we are going to see percentage. நம்ம எப்படி percentage calculate பண்ணணும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? For example இப்போ ஒரு மார்க் ஷீட் இருக்கு. ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு ஓகேங்களா? இந்த 5 சப்ஜெக்டோட நம்ம எப்படி இந்த மார்க்கோட இந்த percentage எப்படி கால்குலேட் பண்றது? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சம் எப்படி கால்குலேட் பண்றது நம்ம சொல்லியிருப்போம். யூ கேன் யூஸ் த சேம் திங் ஈக்குவல் டு சம். ஓகே, தென் யூ ஹேவ் டு செலக்ட் டோட்டல் மார்க். நம்ம அந்த ஃபுல் மார்க்கையும் செலக்ட் பண்ணணும். தென் யூ ஹேவ் டு க்ளோஸ். இந்த மார்க்கோட டோட்டல் மார்க் எத்தனை 500. ஓகேங்களா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100னா 5 சப்ஜெக்ட்டுக்கு 500. ஸோ டிவைடட் பை 500 பார்த்தீங்கன்னாக்கா 0.82 வருது. இப்போ இது எப்படி நம்ம பர்சன்டேஜா சேஞ்ச் பண்றது? யூ கேன் சி இங்க மேல பாருங்க, இந்த ஹோம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல இங்க மேல பர்சன்டேஜ்னு இருக்கு. யூ ஹேவ் டு கிளிக் திஸ் ஒன். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் நமக்கு சேஞ்ச் ஆயிடும். இதை நம்ம ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபார்மட் செல்ல போயிட்டு பர்சன்டேஜ்ல போயிட்டு ஓகே கொடுத்தாலும் நம்ம பர்சன்டேஜஸ் சேஞ்ச் ஆகும். அட் சேம் டைம் இந்த ஷார்ட்கட் யூ கேன் கிளிக் ஹியர். பர்சன்டேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இது பர்சன்டேஜஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னாக்கா பாருங்க, ஸோ எல்லாமே நமக்கு மார்க் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுதான் வந்து டோட்டல் மார்க்கோட ஸ்டூடெண்டோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் சி ஹியர் இன்கேஸ் சேலரி இன்க்ரிமெண்ட் 10% சொல்றாங்க. ஹவ் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் 10%? ஆஃப்டர் 10% யூ ஆர் இன்க்ளூடிங் தென் வாட் இஸ் யுவர் டோட்டல் சேலரி. ஓகேங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பாருங்க, எப்படி 10% எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா ஈக்குவல் டு அந்த டோட்டல் வேல்யூ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு, சரி அந்த ரோ அந்த அமௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்ட்டு 10%. ஓகே, அப்போனாக்கா 2500 2500 ஃபார் 25,000. கரெக்ட், 25,000க்கு 10% 2500. இங்க ஆல்ரெடி நான் டோட்டல் அமௌண்ட்டோட ஃபார்முலா போட்டிருக்கேன். லைக் டினா இது, ஈனா இந்த காலம். கரெக்டுங்களா, டி இந்த காலம், இ இந்த காலம். ஸோ இங்க என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா டி பிளஸ் இ. ஓகே, 27,000. ஆல்ரெடி 25,000 இருந்துச்சு, 2,500 இன்க்ளூட் பண்ணி 27,500. again I am going to explain. See, equal to 35,000 into 10%. ஓகே, பார்த்தீங்களா, இப்போ நான் ட்ராக் பண்ணனாக்க நான் ஆல்ரெடி ஃபார்முலா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு இன்க்ரீஸ் சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே சேலரி டிக்ரீஸ் ஆகுது, ஏதோ ஒரு பேண்டமெண்டிக்கல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நம்மளோட சேலரி டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா how to calculate like this. See here the same formula, you can select that total salary into 10%. Okay, anyway this percentage whatever is decrease or increase the salary, this percentage is 10 only. Correct, the same amount it will come here, but your total salary only it is going to affect. Correct, உங்களோட டோட்டல் சேலரி மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு 2500 25,000 ஆட் ஆச்சுன்னா 27,000 ஆகுது. அதே 25,000 2,500 மைனஸ் ஆச்சுனாக்கா 22,000 ஆகுது. த சேம்ங்க, இங்க பிளஸ் பண்றதுக்கு ஐ யூஸ்ட் பிளஸ் மார்க், இங்க பாருங்க மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, சேலரி மைனஸ் பர்சன்டேஜ் அமௌண்ட் எவ்வளவு கட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் இஸ் திஸ் இஸ் இதாங்க. இதே நம்ம வந்து இப்போ வந்து லைக் டேக்ஸ் இல்லை ஏதோ வேட்டு அந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கனாக்கா சேம் அதே அமௌண்ட் தான் வரணும். ஸோ ஆல்ரெடி த சேம் அமௌண்ட், தட்ஸ் நாட் கோயிங் டு மேக் பிக் டிஃப்ரெண்ட், பட் த சேம் வே ஒன்லி யூ ஹேவ் டு செலக்ட் தட் ஃபார்முலா இன்டு 10%. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 15% ஆகுனாக்கா யூ ஹேவ் டு சேஞ்ச் இயர் இது 15%. நான் 10% நான் ஆக்குறேன். ஓகேங்களா, ஓகே ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இயர் 15%.
இதுதான் வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ். பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்க்கோட ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் 5 சப்ஜெக்டோட மார்க்கோட பர்சன்டேஜ் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். சேலரி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா அது லைக் இன்க்ரீஸ் 10% இருந்தாலும் டிக்ரீஸ் 10% இருந்தாலும் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, டோட்டல் அமௌண்ட் எப்படி ப்ளஸ் பண்ணி காட்டுறதுன்னு நான் ஆல்ரெடி இங்கே காட்டியிருக்கேன். ஸோ டோட்டல் டேக்ஸு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த நேமாக இருந்தாலும் ஓகேங்களா. இப்போ நிறைய எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் போட்டிருக்கேன், பர்சன் நேம் போட்டிருக்கேன், இன்க்ரீஸ் டிக்ரீஸு அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ கண்ட்ரி நேம் யுனைடெட் ஸ்டேட்டு. இப்போ யுனைடெட் லெஃப்ட்ல இருக்கு, ஸ்டேட் ரைட்ல இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்டேட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணா ஐம் கோயிங் டு யூஸ் ரைட் ஃபார்முலா. யூ ஹாவ் டு டைப் ரைட் தென் கோ டு த டெக்ஸ்ட். ஓகேங்களா? கமா இப்போ நமக்கு ரைட்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு நமக்கு, அதாவது இந்த லெட்டர் எத்தனை இருக்கு, ஸ்டேட் 1 2 3 4 5 6 எனக்கு 6 இருக்கு. ஸோ க்ளோஸ் பண்றேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்ஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? ஐ எம் கோயிங் அகைன். ஓகே, ஈக்குவல் டு ரைட், தென் யூ ஹேவ் டு செலக்ட் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ யூ ஹேவ் டு செலக்ட் தட் ஒன். உங்களுக்கு ரைட் வேணும். கரெக்டுங்களா? ஸோ கமா ரைட் கிங்டம். எத்தனை டெக்ஸ்ட் இருக்கு கிங்டம்ல, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அதுல, சரி ஒரு வேர்டு, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7. ஸோ 7 போட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கிங்டம் மட்டும் கிடைச்சிச்சு. சேம் நான் காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்க வச்சிங்களா. இப்போ முகம்மது அதே மாதிரி 1 2 3 4 5 6 7, அதனால 7. இதே நான் 6 போட்டிருந்தா என்னோட ஃபார்முலா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு டிக்ரீஸ் இருக்கு. இப்போ டிக்ரீஸ் எத்தனை 1 2 3 4 5 6 7. இப்போ பாருங்க நான் டிக்ரீஸ்க்கு மறுபடியும் நான் பண்றேன் ஒரு ஃபார்முலா. ரைட், ஓகே, I have to select the decrease, comma 1 2 3 4 5 6 7 8 8 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ நான் 8 போட்டுட்டு க்ளோஸ் பண்றேன். இன்னைக்கு டிக்ரீஸ் வந்துச்சு. இப்போ ராம்குமார், அதை நான் எப்படி பிரிக்கிறது? ராம்குமார் the same way I have to select the total text, comma then right side Kumar, 5 letters there, correct? So Kumar 5, the close. இதுதான் வந்து ரைட் ஃபார்முலா. ஓகேங்களா? ரைட் சைடு இருக்கிறது எனக்கு ஐ ஹாவ் டு ரைட்ல இருக்கிற ஆளுங்களை மட்டும் அந்த அந்த லெட்டர்ஸ் வேர்ட் மட்டும் எனக்கு தேவைப்படுதுனாக்கா ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் திஸ் ஒன். ஓகேங்களா? அதே லெஃப்ட், எனக்கு லெஃப்ட்ல இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு நான் எப்படி எடுக்கிறது? சேம் திங், யூ ஹாவ் டு நீங்க லெஃப்ட்னு டைப் பண்ணிட்டு இந்த சேம் வே டோட்டல் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு கமா இப்போ யூனிட்டட் 1 2 3 4 5 6, கரெக்டுங்களா? 6 போட்டு க்ளோஸ் பண்றீங்க, யுனைடெட் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க போயிட்டு ஒரு பை மிஸ்டேக் 7 போடுறீங்கன்னு வச்சுங்களா. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 7 போட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ பாருங்க நான் 8 போட்டிருக்கேன். 7 போட்டா எதுக்கு யூனிட்டட் வந்துச்சு? பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸும் ஒரு கேரக்டர், நமக்கு ஸ்பேஸும் வந்து ஒரு ஸ்பேஸும் ஒரு கேரக்டரும் நமக்கு வந்து இதுல வந்து கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நான் 7 போட்டதுக்கு நீங்க வேணா பாருங்க. லைக் 7 போட்டா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கு நமக்கு 7க்கு அப்புறம். இப்போ நான் 8 போடுறேன் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆகுது, எனக்கு ஸ்டேட்டும் கால்குலேட் ஆகுது பாருங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கவுண்ட் விச் நம்பர் இட் இஸ் தேர், வாட் ஹவு மெனி லெட்டர்ஸ் இஸ் தேர், யூ ஹாவ் டு புட் கரெக்ட் ஒன். அதான் வந்து லெஃப்டோட ஃபார்முலா. சேம் திங் லெஃப்ட் we are going to do here. Okay, see the united, the same 7 letter, correct? You can do like that. So left you have to do like Sayyed is like 5 letters, correct? 5. Okay, then decrease also have to use like decrease 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. Okay, comma 8. Then Kumar is like 3 letters, correct? You can put it here, comma 3, close this.
this is right and left. Okay, then we are going for the like a date. இப்போ இந்த டேட் இருக்கு, நம்ம நார்மலா டைப் பண்ற டேட் தான் 6/12/2022. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் வந்துருச்சு. ஸோ நம்ம டேட் என்னென்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பார்க்கலாம். லைக் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மெட் செல் போனீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். டேட்லேயே இவ்வளோ இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு டேவோட அந்த டேவோட உங்களுக்கு டேட் வேணுமா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த மந்த்து ஷார்ட்டாக இருந்தால் போதும், மந்த்து இயர் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படி கேட்குறீங்களா, லைக் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை எனக்கு மந்த்து மட்டும் வேணும் அப்படின்னு இருந்தாலும் யூ கேன் செலக்ட் இயர் டேட் மந்த் மட்டும். இப்போ நீங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணி செல் ஃபார்மெட்டில் போயிட்டு டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய ஃபார்மெட் இருக்குது. So whatever format you want, you can select it there. Okay, normally most of the companies using for this format only. So this is the date. Okay, upper and lower. For example, எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்குது, எனக்கு அப்பர் கேஸ்ல என்ன பண்றது? So you have to use simple formula, upper. Okay, then you can select the text and close this one. It all upper. You can track here like all upper. ஸோ எல்லாமே வந்து லோயர் கிளாஸ்ல இருக்கு, எனக்கு அப்பர் கிளாஸா வேணும். சரி, அப்பர் கிளாஸ்ல இருக்கு, எனக்கு எல்லாமே லோயர் விட வேணும். அப்படின்னா என்ன பண்றது? சேம் யூ ஹாவ் டு யூஸ் லைக் லோயர். ஓகேங்களா? தென் யூ கேன் செலக்ட் ஹியர் இந்த டெக்ஸ்ட் ஆல்ரெடி லோயர்ல இருக்கிறதா லோயரே இங்க வருது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து நமக்கு அப்பர்ல இருக்கு. ஸோ இட் வில் கம் ஆல். த ப்ராப்பர் வேர்ட், வாட் இஸ் த ப்ராப்பர்? நம்ம வந்து எப்படி ப்ராப்பரா எழுதும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே வந்து லைக் கேப்ஸ்ல இருக்கும், அடுத்து எல்லாம் ஸ்மால்ல இருக்கும், தென் ஸ்பேஸ், தென் அடுத்த லெட்டர் கேப்ஸ், அப்படிதான் நம்மளுக்கு வரும். அப்படி கரெக்டுங்களா? இப்போ ப்ராப்பர் லெட்டர்னா எப்படி வரும்? அதே ப்ராப்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் க்ளோஸ் இயர். பார்த்தீங்களா? ப்ராப்பர் ஃபார்முலா நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்பர் லோவர் ப்ராப்பர். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன? மேக்ஸிமம்னா என்ன, மினிமம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்டோட மார்க் இருக்கு, அந்த ஸ்டூடெண்டோட மேக்ஸிமம் மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஸ் ஈக்குவல் டு மேக்ஸ். ஓகே, தென் யூ கேன் செலக்ட் த ஸ்டூடெண்ட் மார்க், க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 95 தான் டோட்டல், அதாவது அவர் அதிகபட்ச மார்க், மேக்ஸிமம் மார்க் அவரோட 95 தான். அதே மாதிரி மினிமம் அந்த ஸ்டூடெண்டோட மார்க் கண்டுபிடிக்கிறது எப்படி? Same thing, you can selected all the 5 subject mark, then you close that one. பார்த்தீங்கன்னா அவரோட 65 தான் அவருக்கு லோ மார்க். பார்த்தீங்கன்னா 65, 45, 75 இதுதான் வந்து அவரோட லோ மார்க். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல்ல இல்லை ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்டோட மார்க் எப்படி லோ மார்க், ஹை மார்க், ஹையஸ்ட் மார்க் எது, லோயஸ்ட் மார்க் எதுன்னு கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay guys, yesterday also I posted basic Excel formula. Today also I'm going to upload this video for basic like Excels. So I am going to upload in the future and more Excel features and Excel videos. Okay, thank you guys, thank you so much.